Hi, welcome to my channel. இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் வச்சு ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து கலந்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன், முதலே மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன், அதே மாதிரி உப்பையும் சேர்த்திட்டேன். அடுத்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே உள்ளே போகணும், மசாலாஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஸ்டஃப் பண்ணுங்கள். இதில் வேணும்னா ஒரு ட்ராப் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுறலாம். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருங்க. அப்போ அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மேரினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒவ்வொரு அந்த வெண்டைக்காயை எடுத்து போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து சீக்கிரம் கருப்பான அந்த வெண்டைக்காய் வந்து வேகாது, அப்புறம் ரொம்ப கருப்பாயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தானா நல்லா எல்லாமே வெந்து ரோஸ்ட் ஆகிடும். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக வெளியிலலாம் வெந்துருச்சு, நல்லா கருப்பானது நமக்கே தெரியுது. இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட்டாகவும் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குன்னு, ப்ரௌன் ஷேடாக நல்லா இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.